ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள் இங்கே. 4 ஆண்டுகளுக்குப் பிறகு புடினின் வருகை இந்தியா-ரஷ்யா மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கான ஒரு பெரிய உந்துதலை குறிக்கிறது. இதில் பாதுகாப்பு, எரிசக்தி மற்றும் நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்பு ஆகியவை அடங்கும். இந்தியா மற்றும் ரஷ்யா தற்போதுள்ள இராணுவ அமைப்புகளின் மேம்பாடுகள், புதிய தொழில்நுட்ப கூட்டாண்மைகள் மற்றும் எதிர்கால கூட்டு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து விவாதித்து வருகின்றன. பாதுகாப்பு இந்த வருகையின் முக்கிய தூணாக உள்ளது. இரு நாடுகளும் வர்த்தகத்தை அதிகரிக்கவும், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை சமநிலைப்படுத்தவும் 2030 மூலோபாய ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவும் இலக்கு வைத்துள்ளன. ரஷ்யா இந்தியாவிலிருந்து தனது இறக்குமதியை அதிகரிக்கவும் எதிர்பார்க்கிறது. இந்தியா தள்ளுபடி விலையில் ரஷ்ய எண்ணெயை வாங்குவது ஒரு முக்கிய தலைப்பாக தொடர்கிறது. நீண்டகால எரிசக்தி விநியோகம், புதிய கட்டண முறைகள் மற்றும் டாலரை சார்ந்திருப்பதை குறைப்பது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இதில் அடங்கும். இந்தியா மற்றும் ரஷ்யா ஒரு தொழிலாளர் இயக்கம் ஒப்பந்தத்தில் செயல்பட்டு வருகின்றன. இது பல துறைகளில் அதிக இந்திய திறமையான தொழிலாளர்களை ரஷ்யாவில் வேலை செய்ய அனுமதிக்கும். இந்த வருகை உலகளாவிய முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. மேற்கத்திய அழுத்தம் மற்றும் ரஷ்யா மீதான தற்போதைய தடைகள் இருந்த போதிலும், இந்தியா தனது சுதந்திரமான வெளியுறவுக் கொள்கை மற்றும் மூலோபாய சுயாட்சியை வலுப்படுத்துகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் புடினை தனிப்பட்ட முறையில் வரவேற்றார். இது உலகிற்கு ஒரு வலுவான இராஜதந்திர செய்தியுடன் அரவணைப்பு, நம்பிக்கை ஆகியவற்றை எடுத்துக்காட்டுகிறது. பாதுகாப்பு, எரிசக்தி, வர்த்தக பல்வகைப்படுத்தல் மற்றும் பணியாளர் இயக்கம் ஆகியவற்றில் இரு நாடுகளும் ஒப்பந்தங்களை எவ்வளவு விரைவாக செயல்படுத்துகின்றன என்பதை பொறுத்து முக்கிய முடிவுகள் அமையும். இந்த வருகை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியா-ரஷ்யா உறவுகளை மறுவடிவமைக்கலாம். மேலும் தகவல்களுக்கு காத்திருங்கள்.